வணக்கம். வழிபாட்டிலேயே மிக உயர்ந்த வழிபாடு, வலிமையான வழிபாடு எதுனா பெண் தெய்வத்தின் வழிபாடு தான். அம்பிகையின் வழிபாடு தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு தாய்க்கு தான் தன்னுடைய பிள்ளை படும் வேதனை, தன்னுடைய பிள்ளை படும் கஷ்டம் உடனே தெரியும். அதை உடனே சரி செய்யணும்னு அம்பிகை துடிப்பா. அதே மாதிரிதான் கண்ணப்ப நாயனார் கூட தன்னுடைய 2வது கண்ணை பெயர்த்து எடுத்து வைக்கும் போது சிவபெருமான் வந்து விடுவதற்கு தாமதமாகிடுமோ அப்படின்னு வளையல் அணிந்த கைகளோடு அம்பாள் உடனே அந்த இடத்திற்கு வந்து தன் கண்ணப்பனுடைய கைகளை பற்றி நில் அப்படின்னு சொன்னதா நமக்கு பெரிய புராணம் சொல்லுது. ஏன்னா தன்னுடைய பிள்ளை படும் வேதனைய உடனே இப்பவே சரி செய்து விட வேண்டும் அப்படின்னு துடிக்கக்கூடிய மனம் யாருக்கு இருக்கும்னா அம்பிகைக்கு தான் இருக்கும். அதனால சிவபெருமானுக்கு நம்ம மேல கருணை இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். அவர் வருவதற்கு முன்னாடியே அம்பாள் நம்மளை காத்து ரட்சிப்பா. இந்த பெண் தெய்வ வழிபாட்டுக்குனே ஒதுக்கப்பட்ட வழிபாட்டு முறைதான் நவராத்திரி வழிபாடு. நமக்கு தெரிஞ்சது புரட்டாசி மாதத்துல ஆயுத பூஜை சமயத்துல வரக்கூடிய நவராத்திரி தான் நமக்கு தெரியும். ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் 12 மாதமும் 9 தினங்கள் நவராத்திரியா 12 மாதமும் கொண்டாடின வரலாறு இருக்கு. ஆனா இன்றைய காலகட்டத்துல அது சாத்தியம் இல்லை, நேரம் இல்லை நிறைய பேருக்கு. அதனால குறிப்பிட்ட கால இடைவெளி விட்டு 4 நவராத்திரியா நம்ம கொண்டாடுறோம். வசந்த நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, ஷியாமலா நவராத்திரின்னு 4 விதமா இன்றைய காலகட்டத்துல நம்ம கொண்டாடுறோம். அதுல இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய நவராத்திரிக்கு பெயர் தான் ஆஷாட நவராத்திரி. இது எப்போ வரும் அப்படின்னா ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை தினத்துக்கு அடுத்து வரக்கூடிய 9 நாட்கள் ஆஷாட நவராத்திரின்னு சொல்றாங்க. இந்த 9 நாட்கள் எப்போ இந்த மாசம் வருது அப்படின்னா சரியா சொல்லணும்னா ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி 23ஆம் தேதி வரை இந்த ஆஷாட நவராத்திரியை நம்ம வழிபடலாம். இந்த தினங்கள்ல நம்மளால முடிந்த அம்பிகைகளை வழிபடுவது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதுல முதல்ல குறிப்பா வாராகி தாய வழிபடுவது விசேஷமானதுன்னு சொல்றாங்க. நமக்கு ஆயுள் பலத்தையும் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பலத்தையும் கொடுக்கக்கூடியதுதான் இந்த வாராகி அம்மன் வழிபாடு. சப்த கன்னிமார்கள்ல ஒருவர் தான் இந்த வாராகி தாய். கிராமங்கள்ல சப்த கன்னிகளினுடைய வழிபாடு ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. எந்த வழிபாடு இருக்கோ இல்லையோ அங்க முக்கியமா சொல்லப்படுற வழிபாடு இந்த சப்த கன்னிமார்களினுடைய வழிபாடு. அது ரொம்ப மிக முக்கியமான வழிபாடா கிராமப்புறத்துல இன்றைக்கும் பார்க்கிறாங்க. பொதுவா இன்னைக்கு எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா வாராகி தாய் ரொம்ப கோபமான ஒரு அம்பிகை, ஆக்ரோஷமா இருப்பா, அவளை வழிபடுவது ரொம்ப கோபத்தை கொடுக்கும், ஆக்ரோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் கிடையாது. அந்த தாய் கோவமா தான் இருப்பா. யாருக்குன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியவங்களை பார்த்தா அவ கோவமா தான் இருப்பா. நம்ம அம்மா கிட்ட நம்ம எப்படி போறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம அம்மா நமக்கு ஒண்ணுன்னா சும்மா விட்டுருவாங்களா? நமக்கு கெடுதல் செஞ்சவங்கள சும்மா விட்டுருவாங்களா? அவங்க மேல சினந்து தானே ஆகணும். அதே மாதிரிதான் இந்த வாராகி தாயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுப்பவங்களை பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமா சினந்தோட காட்சி தருவாளாம். அத இந்த நவராத்திரியில நம்ம இந்த வாராகி தாயை வழிபடும் போது நமக்கு குடும்ப உறவுகள்ல ஏதாவது சிக்கல் இருந்தாலும், அதாவது தொழில்ல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாயை எப்போ வழிபடலாம் அப்படின்னா பஞ்சமி திதியில நம்ம வழிபடலாம். ஆஷாட நாட்கள்ல பஞ்சமி அப்படிங்கிற திதி நடுநாயகமான ஒரு நாள். இந்த வழிபாட்டை வச்சுதான் மாதந்தோறும் வரக்கூடிய பஞ்சமிகள்ல நவராத்திரியா கும்பிட முடியாதவங்க மாதங்கள்ல வரக்கூடிய தேய்பிறை வளர்பிறை பஞ்சமி நாட்கள்ல வாராகி தாயை வழிபடுறாங்க. இந்த வாராகி தாயை எப்படி வணங்கலாம்? இந்த வருடம் முழுக்க நம்மளால வணங்க முடியல அப்படின்னாலும் ஆஷாட நவராத்திரியில வரக்கூடிய இந்த பஞ்சமி நாள்ல நம்ம வாராகி தாயை வணங்கும் போது ஒரு முழு ஆண்டும் வழிபட்ட பலனை நமக்கு தருவாள். அது மட்டும் இல்ல, பஞ்சமிக்கே உரியவள் தான் இந்த வாராகி தாய். இந்த நாள்ல அவளை வழிபடும் போது மனம் குளிர்ந்து போய் நாம கேட்கறத உடனே அள்ளி கொடுக்கணும்னு நினைப்பா. எப்படி வழிபடலாம் அப்படின்னா முடிந்தா பக்கத்துல இருக்கிற கோவில்களுக்கு போய் சப்த கன்னிமார்கள்ல வாராகி தாய் இருந்தாங்கன்னா அந்த தாய்க்கு உங்களால முடிந்த அளவு பூக்கள் வாங்கி அங்க விளக்கு ஏற்றி நீங்க வழிபடலாம்.
அதே மாதிரி கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயும் வாராகி தாயினுடைய சிறிய படத்தை வைத்து விளக்கு ஏற்றி தானியங்களால கோலமிட்டு பூக்களால அலங்கரிச்சு நம்மளால முடிந்த பிரசாதங்களை செய்து வைத்து வணங்கலாம். பொதுவா வாராகி தாய்க்கு பூமிக்கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் ரொம்ப பிடிக்கும். மாதுளை பழம் ரொம்ப விசேஷமா வாராகி தாய்க்கு படைப்பாங்க. அது மாதிரி நம்மளால முடிந்ததை வாராகி தாய் கிட்ட முன் வச்சு, நம்ம குறைகளை எல்லாம் முன் வச்சு, நம்ம வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருமாறு வாராகி தாய் கிட்ட உண்மையா உள்ளமுருக கசிந்துருகி அந்த தினத்துல நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சகல செல்வங்களையும் சௌபாக்கியங்களையும் தேவையான வளங்களையும் குறைகளை தீர்த்த நலன்களையும் நமக்கு அளிப்பாள் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதோட நீங்க மாதங்கள்ல வரக்கூடிய பஞ்சமியிலையும் வாராகி தாயை வழிபடுறத தொடக்கமா வச்சுக்கலாம், ஒரு பழக்கமா வச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.